இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஜியோ சிம் பயன்படுத்திங்கன்னா ஒரே ஒரு ஏபிஎன் செட்டிங் மட்டும் மாற்றினால் போதும், உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 10 மடங்கு அதிகரித்துவிடும். இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இன்டர்நெட் ஸ்பீடு எப்படி அதிகப்படுத்துறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிம் கார்டு நேம் இருக்கும், நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணினா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு ஏபிஎன் சொல்லி வரும். அது கீழே வந்து நியூ ஏபிஎன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கும். அது கீழே நேம் என்டர் பண்ணுங்கள். நேம் வந்து நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸ்பீட் எஸ் கேப்ஸ் லெட்டர் இருக்கணும். ஸ்பீட் பாட் ஹைப்பர் கியூன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு 5Gன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதேமாதிரி என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஏபிஎன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஏபிஎன் ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு எஸ்பி ஜியோ 5Gன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அடுத்ததாக யூசர் நேம் இருக்கும். யூசர் நேம் வந்து எஸ்பி ஹைப்பர் நெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் நெட்டில் இருக்க மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்ததான் சர்வர் இருக்கும். சர்வரில் www.google.com டைப் பண்ணுங்கள். ஜி மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு google.comனு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். www.google.com வரும். சர்வர் என்டர் பண்ண பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அத்தன்டிகேஷன் டைப்லாம் வந்து நாட் செட் ஆப்ஷன் இருக்கட்டும். ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் வந்து IPv4 IPv6 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பேரியர் கிளிக் பண்ணிவிட்டு அன்ஸ்பெசிஃபைடு ஆப்ஷன் வந்து அன்டிக் பண்ணிவிட்டு LTE HSTPA UMTS ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு ஏபிஎன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பாட் ஹைப்பர் கியூ 5Gன்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ண ஏபிஎன் இருக்கும். அந்த ஏபிஎன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்படி இல்லைனா ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். அதன் பிறகு இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருந்ததை விட கண்டிப்பாக இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடு அதிகரித்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.